ஓகே ஸோ நானே எஸ்ஆர்கேயும் எத்தனை வருஷத்து ஐட்ரேஷன் தெரியுமா கேலக்ஸி அன்பேக் ஃபிளிப்பு அது என்னைக்கும் அன்பேக் பண்ணிட்டாங்க, அன்ஃபோல்டு பண்ணிட்டாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அந்த ஃபோல்டு எல்லாம் நாங்களும் அன்ஃபோல்டு பண்ணி பார்க்க போகிறோம். எஸ் ப்ளஸ் மக்களுக்காக. ஏன் ஐட்ரேஷன் சொன்னது என்னன்னா, இங்கே அத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கேன், ஃபோல்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கட்டும். அதனால முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. எத்தனை தடவை தான் நானும் இதை சொல்றது. வேற ஒரு இடத்த வந்து எந்த இடம் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ். எங்கப்பா ஆர்மிஸ் வரக்கூடிய இடம். ஆல்ரெடிலாம் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. வேலை தெரியல ஒரு மாடியில் நின்று நான் பேசுகிறாங்க பாரு அப்படின்னு. சரி, ஃபினிக்ஸ் மால் தான் இந்த ஸ்மார்ட் இது சாம்சங்கோட ஸ்மார்ட் கேப் 5T வேர்ல்டு இருக்குல்ல, இது நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்துட்டு இருக்கேங்க. நம்மகிட்டே அதுக்கான வீடியோ ப்ரூஃப்லாம் இருக்கும். நம்மளால இப்படி ஒரு 2-3 வீடியோ கிளிப் எடுத்து போட்டனாலே தாடி கருப்புலேருந்து இப்போ நரைச்ச முடி வரையும் இங்கே வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் நாங்கள் வந்து அந்த அன்ஃபோல்டு அவங்க பண்ணிட்டாங்க, நாங்கள் அன்ஃபோல்டு பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். போவாம அந்த ஸ்லேட்டை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அதுவும் முக்கியமாக ஒய்டு இல்லை, ஒய்டு தான் நாங்கள் ஒய்டு தான் அதிகமாக கவர் பண்ணி காட்டுறோம். இது வந்து சின்ன பையங்க, ஃபோல்டு 8 இப்போ கூட நிற்கிது. ஆக்சுவலாக 90 கிட்ட. இது கரெக்டாக 90ஆவே இருக்கு. சரி, 89 வைப்போமே, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதை தாண்டி போனால் தான் அவனுக்கு ரத்த காவு வாங்கிடுது. சும்மா கொண்டாந்து நிற்பான், அப்புறம் அவனுக்கு போர் அடிச்சிடும். நம்ம கை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிட்டே இருந்தோம்னா பாருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்னால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக பெட்டராகும். ஏன்னா இதே சினாரியோ நான் அப்படியே வந்து ஃபோல்டு 8 அல்ட்ராவில் ட்ரை பண்ணேன்னு வைங்களேன். ஃபோல்டு 8 அல்ட்ரா எடுக்கிறேன். அல்ட்ராவில் பாருங்கள், ஹிஞ்ச் வந்து இத்தனை வருஷம் ஐட்ரேஷன் நல்லா தெரியுது வித்தியாசம். இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணுறோன்னா அப்படியே இருக்கும். இங்கே இருங்க, அவன் ஒன்றுமே ஆக மாட்டான். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டான். அடுத்து பாருங்கள், இவன் மாசுரா, இவனோட ஹிஞ்சு. உடனே கேட்காதீங்க பின்னாடி கை இருக்கேன்னு. இங்கே பாரு, இது நம்ம ஃபோன் இல்லை. இதை பாருங்க, ஃபோல்டு 8 அல்ட்ராக்கும் ஃபோல்டு 8க்கும் அதாவது ஒய்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபோல்டு 8 அல்ட்ரா உங்களுக்கு அன்ஃபோல்டு பண்ணால் 4.1 mm திக்னஸ்க்கு போகும். பட் இதே ஃபோல்டு 8 அதாவது ஒய்டு வந்து 4.5 mmக்கு போகும். ஸோ தின்னஸ்ட் ஃபோன் இந்த தடவை வந்திருக்கக்கூடிய ஃபோல்டு சீரீஸில் அன்ஃபோல்டு பண்ணால் அப்படின்னா அது ஃபோல்டு அல்ட்ரா தான். அடுத்து என்னன்னா, இதுவே ஃபோல்டடாக இருக்கும்போது அப்படின்னும் போது உங்களுக்கு அல்ட்ரா வந்து 8.9 mm வரும். பட் கேமரா பம்ப்லாம் இல்லாமல் தான் இதெல்லாம் வந்து கம்பெனி பேசுகிறாங்களே தவிர கேமரா பம்பை சேர்த்தா கண்டிப்பாக மாறும். சரியா? அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டில் 9.7 mm வரைக்கும் போகும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா வந்து 215 grams சீரியஸாக கிரேசிங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வர வழியில் நாங்கள் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன், மிட்ரேஞ்சில் அது ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன், அதை நாங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது 200 கிராம் 210 கிராம்னா அது வந்து ஹெவியாக ஃபீல் ஆச்சு. பட் இது வந்து வேறு லெவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனு. இதுதான் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ 215 grams என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக பாஸ்போர்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த ஒய்டே எனக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதை விட கையில் வந்து அல்ட்ரா எடுக்கும்போது இன்னும் வெயிட் ரொம்பவே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய சக்ஸஸ். ஸோ ஆக மொத்தம் 215 கிராம் இதில் அல்ட்ராவில். பட் இதுவே வந்து நீங்கள் ஒய்டு போனீங்கன்னா 201 கிராம். அதுவும் நிஜமாவே வந்து வாயை புழக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னது 200 கிராமுக்கு ஃபோல்டா? ஸோ பாயிண்ட் தானே. முன்னெல்லாம் என்ன பண்ணால் அந்த 200 கிராம் பக்கத்தில் ஃப்ளிப்பு பார்ப்பாங்க. இப்போ 200 கிராமுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றதே வந்து சூப்பரான ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்ஜினியரிங். அடுத்து என்னன்னா, 2 ஃபோனோட டிஸ்பிளே உங்களுக்கு ஐபி ரேட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஐபி ரேட்டிங் வந்து எப்படின்னா டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது IP48ன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மைக்கேல் ஃபிஷரோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அவர் பீச் போகும்போது என்ன பண்ணியிருப்பாரு, ஃபோல்டு சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு, ஹிஞ்சுக்குள்ள மண்ணு போயிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கஸ்ட் விண்ட் வந்ததுன்னா தெருவில் நானும் எஸ்ஆர்கே இங்கே வீடியோ எடுக்க வரும்போதே அவ்வளோ மண். ஸோ அந்த மாதிரி மண் வந்து இந்த ஹிஞ்சி கேப்பில் உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும், சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், அந்த யூஸ் பண்ணுற அந்த ப்ளசன்னஸே போயிடுங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதை டீல் பண்ணணுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ராவில் அன்ஃபோல்டு பண்ணால் 8 இன்ச்சு, ஒய்டில் அன்ஃபோல்டு பண்ணால் 7.6 இன்ச்சு. உங்களுக்கு PPI இந்த மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா வந்து 422 PPI வரும் இன்னர் டிஸ்பிளேக்கு. இது 403 PPI. 400 PPIங்கிறது அதிகம் தான். உங்களுக்கு இந்த ஐஃபோனில் ரெட்டினா டிஸ்பிளேன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, 326 PPI அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே மோர் தென் என்ன. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, எக்ஸஸ் PPI தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு செம்ம கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக தான் கண்டென்ட்லாம் இருக்க போது நீங்கள் உள்ள டிஸ்பிளேல பார்க்கும்போது. ப்ளஸ் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிறனால செமையாக இருக்குது. அதெல்லாமே சூப்பர். பிரைவசி டிஸ்பிளே கிடையாதுங்க. மேபி ஃபியூச்சரில் அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ தின் ஃபார்ம் ஃபேக்டரில் இதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப சேலஞ்சிங் தான். அடுத்து என்னன்னா, அவுட்டர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து LTPO பேனல் தான். உள்ள இன்னர் டிஸ்பிளேயும் LTPO பேனல் தான். 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அவுட்டர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராவில் 6.5 இன்ச்சு. அது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஸ்பிளேயாக ஃபீல் ஆகுது. ஒரு 22:9 மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கிறனால நீங்கள் அதில் கண்டென்ட் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் படங்கள் பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 422 PPI வருது, எதே வெளியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. இதுவே உங்களுக்கு வைடில் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, அதுவும் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் அந்த மாதிரியான ஒரு பேனல் தான். அது ஃபுல் HDன்னு கூட சொல்லக்கூடாதுங்க, அதையும் தாண்டி தான். ஏன்னா அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 2520 x 1080
இதுவே இதில் பார்த்தீங்கன்னா ஒய்டில் 1248x1972. ஸோ நல்ல பிக்சல் டென்சிட்டி எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ கவர் டிஸ்பிளேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக எல்டிபிஓ தான். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, வால்பேப்பர் காட்டுற மாதிரி, கஸ்டமைசேஷன், குட் லாக்கு, பூந்து விளையாடலாம். ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் தான். அடுத்து 2 ஃபோனுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 17. பட் ரிவ்யூவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா Android 16 8.5 பேஸ்டு தான் வந்துச்சு. பட் இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கன்சியூமருக்கு வர போகிறது Android 17 பேஸ்டு தான். ஸோ 1 UI 9 7 மேஜர் அப்டேட் இதுலேருந்து வரும். ஸோ கணக்கு போட்டுக்கோங்க. அப்படி பார்த்தா 24 வரைக்கும் வரும். சரியா? அடுத்து என்னன்னா ரெண்டுமே 8 Gen 5 பேஸ்டு தான். ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 GB ரேம் வேரியன்ட் நம்ம ஊரில் அவைலபிள் ஆகுமா? ஆனால் வெப்சைட்டில் பார்க்கும்போது 16 GB ரேம்னு போட்டிருக்காங்க. பட் அவைலபிள் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 16 GB 1 TB மாடல் வரலாம். மொத்தம் ரெண்டுத்துலேயுமே வந்து 16 GB 1 TB நம்ம ஊருக்கு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். ஸோ மற்றபடி வந்து அல்ட்ராவில் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ அண்ட் 50 மெகாபிக்சல் உங்களுக்கு அல்ட்ரா வைடு. இதில் என்ன ஹைலைட்னா 200 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார்ல. ஓ ஆமாம். ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து 2x போகிறேன். 3x போனீங்கன்னா இது பிரைமரி சென்சார்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 3x வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் 10 மெகாபிக்சல். அது ஒரு டம்மி பைய தான். இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக இருக்கிறத எடுத்தால் கூட டீசெண்டாக வரும். பக்கத்தில் இருக்கிறத பார்த்தா நாய்ஸ் வரும். சரிதா? மாட்டிப்பான். மேக்ஸிமம் 30x. 30xல இவனை பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்கான்னு. அப்படியே ஆமாம், அப்படியே இங்கே பாருங்க. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா மேக்ஸிமம் ஜூம் 30x 30 தான் மேக்ஸ். சரியா? அப்படியே ஜூம் அவுட். அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னா மேலே போனால் மோடு சூஸ் பண்ணலாம். அதை 12 MPயா 50 MPயா 200 MPயா. அப்புறம் உள்ளே போனால் எக்ஸ்பர்ட்ரா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் ஆகுது. 200 MB என்ன சைஸ் வருதுன்னு பார்ப்போமா? பரவாயில்ல. முன்னெல்லாம் வந்து எடுக்கும்போது என்ன ஆகுனா இதுலேருந்து ஒரு டபுள் மடங்கு டைம் எடுத்துக்கும். இப்போ எவ்வளோ குயிக்காக இருக்கு பாரு. அப்படியா? 200 MB டேட்டா ப்ராசஸ் பண்ணணும்ல. ஓ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இங்கே தட்டிட்டு ஃபோனுக்கு சொல்கிறீங்களா இல்லை எல்லா புது ஃபோன்ஸே 200 MBங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஓகே. இப்போ 50 MB அப்படின்னும் போது என்ன ஆயிடுதுன்னா இதில் 50 கிடையாது இல்லை, அல்ட்ரா வைடில் இருக்குது. இங்கே வந்து நம்பர் அது டெலிஃபோட்டோவில் கிடையாதுல்ல, அதனால நீ வந்து அல்ட்ரா வைட்லேயும் இதில் எடுக்கலாம் 50 MB. இதே 12 போட்டோம்னா பிட்வீன் சென்சார்ஸ் எல்லாத்துக்கும் போகலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா 10 மெகாபிக்சல் தானே இது. மேக்ஸிமம் அல்ட்ரா HD 60 FPS வரைக்கும் போகலாம். இதில் ஹாரிசான்டல் லாக் இருக்கா? கவர் ஆப்ஷனும் எப்படி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு ரியர் கேமரா வருது. நான் பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். ஃப்ரண்ட் கேமராக்கு எதுக்கு இந்த ஆப்ஷன் காட்டுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன்டா. ஏன்னா நமக்கு தான் வியூ ஃபைண்டர் இங்கே இருக்கு. ஆமாம். சரி, இதில் அல்ட்ரா HD இது வரைக்கும் மேக்ஸிமம் போக முடியுதா? அப்புறம் வந்து இது இருக்குமே போர்ட்ரேட் வீடியோ. எங்கே போர்ட்ரேட் வீடியோ? இதோ போர்ட்ரேட் வீடியோ வந்து அல்ட்ரா HD 30 FPS. இதுவே வந்து ரியர் கேமரா எடுத்துக்கிட்டாலும் அதே 30 FPS தான் இருக்கும். அல்ட்ரா HD 30 FPS. 60 தரல. அது போர்ட்ரேட் வீடியோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நல்லா குவாலிட்டி எடுக்கணுமே, அதில் சொதப்பிட்டாங்கன்னா முடிஞ்சுது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு நேச்சுரலே இருக்கட்டும் மோர். ஸோ ப்ரோ வீடியோ இருக்குது, ப்ரோ ஃபோட்டோ இருக்குது, ஃபுட்டு, ஸ்லோ மோஷன், ஹைப்பர். ஸ்லோ மோஷன்லாம் எல்லாருமே படுத்துட்டாங்க. யாருமே 960 FPSலாம் இப்போ தரதே கிடையாது. ஸ்லோ மோஷன் வீடியோக்கு HDR நாடு கெட்டு போச்சுங்க. ஆனால் 120 FPSல HDR வருதுடா. ஃபுல் HD 240 FPS ஆனால் HDR வராது. ரொம்ப கஷ்டம். HDRலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. 240 FPS எடுக்கணும்னா இப்போ எவ்வளோ எடுக்கணும்னு இமேஜின் பண்ணி பாரு. அதே உட்காந்து உருட்டிட்டு இருந்தால் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் இருக்கும். எப்படியும் இந்த இருக்குது ஹைப்பர் லேப்ஸு. ஹைப்பர் லேப்ஸ் 4K இருக்கும். அது வந்து எப்பயும் உள்ளது தான். ஹைப்பர் லேப்ஸ் HDR இதை நான் ஸ்பாட் பண்ண மறந்துட்டேன். மேபி S25 எட்ஜ்லேயும் கூட இருந்திருக்கலாம், நம்ம பார்க்கல. ஸோ இதுவும் மாசு. டவுன்லோட் போட்டோம்ல ரா JPG, ரா மட்டும் 24 JPG, ரா அண்ட் JPG 24, 12, 50, 200 எது வேணுமோ எடுத்துக்கலாம். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா அது கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இதுக்குள்ளே போகிறதுல. ஸோ இது ஒரு பக்கமாக இது அப்படியே பேக் வந்தோன்னு ப்ரைமரி. ஸோ ப்ரைமரியில் பார்த்தோன்னா வீடியோன்னு வரும்போது HDR வேணுமா வேண்டாமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டாகல் இருக்கும். அது ட்ரெடிஷ்னல் 1 UI ஸ்டஃப் இது. ஸோ அப்படியே 8K 30 FPS. இதில் அந்த எந்த ரொட்டேஷன் இருக்கா?
இருக்குமே. ஏதோ S26 அல்ட்ராவில் போட்டு விட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தால் சுற்றுன்னு வாங்களே. இதில் ஆப்ஷன் இங்கே இருந்தால் இங்கே தானே காட்டும். சரி ஆமாம் 8Kல இருக்கேன், நியாயமில்லாத செயல். அந்த ஓடுற பொம்மை அதுக்குள்ளே தான் வச்சுருந்தானுங்க. அதோ இருக்கு ஹரிசாண்டல் லாக். ஏய் Quad HD 60 FPS இருக்குடா. ஓ அதான் அந்த சுற்றிக்கிட்டே இருந்தா ஃப்ரேம் சுத்தாமல் இருக்கும்லங்க அதுங்க. எடுப்போமா பாருங்க, ஆண்டவர் கேமராவை சுத்த போகிறாரு, ஆனால் சுத்தாது. பாரு மேஜிக்கை பாரு. இப்படி இங்கே ஆண்டவர் மேஜிக் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இல்லைங்க கேமராவை சுற்றணும், ஆனால் சுத்தவே இல்லைங்க. இன்னும் இவ்வளோ இதாக இருக்குது. நல்லா தான் இருக்குது, செம்ம சிம்லஸாக இருக்குல்ல. நான் கூட ஏதாவது ஷேக்னஸ் இருக்குன்னு பார்த்தா அது கூட இல்லை. ஓகே இது வந்து சும்மா சாம்பிள்ரா. அல்ட்ரா ஹெச்டி அதை 4K 60 FPSல எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா இதுலேருந்து நான் அப்படியே ரியர் போக முடியும். கரெக்டாக ரியர் போகலாம். ரியர்லேயும் பார்த்தோன்னா உனக்கு அல்ட்ரா வைடில் ஆரம்பித்து 10x வரைக்கும் போகலாம். அதெல்லாம் வந்து செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா ஓப்பன் பண்ணால் எப்படி கண்டினியூ ஆகும்? உள்ளே இருக்கிற டிஸ்பிளே போக மாட்டானா? இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராக்கே வரேன், இங்கே இருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ண என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஃப்ரண்ட் கேமரா வருதான். அதுதான் ஆர்வம். பார்ப்போம். வண்டாண்டா ரெக்கார்டிங்கில் இல்லையோ, கட் ஆகிட்டானோ. பட் இதுவே அப்படியே ஒய்டு ஃபோனுக்கு வந்தீங்கன்னா 2 50 MP இருக்கும். ப்ரைமரி சென்சாரும் சரி, அல்ட்ரா ஒய்டும் சரி. உள்ள உங்களுக்கு கவர் டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி, அதாவது வெளியில் இருக்கிற டிஸ்பிளே ப்ளஸ் அன்ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய உள்ள இருக்கிற டிஸ்பிளேலையும் ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 10 MP கேமரா. ஆல்ரெடி ஃபிளிப் 6ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்ன எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதே தான் இது இன்னும் பெட்டராக இருக்கும். ISP இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இங்கே ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட கேம் எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அதிகமாக சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான் வேலையை காட்டுதே தவிர ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே ரீடைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் பெரிய பிளேயர்ஸ் எப்படின்னா இப்போ ஆப்பிள், கூகுள், சாம்சங் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் பெருசாக லிமிட்ஸ் புஷ் பண்ணாமல் சாஃப்ட்வேர் வச்சு போஸ்ட் ப்ராசஸிங் மாதிரியான அல்காரிதம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் இதெல்லாமே ஃபோல்டபிள்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு கவர் டிஸ்பிளே அப்படின்ற பாயிண்ட்ல இங்கே நீங்கள் வந்து வியூ ஃபைண்டர் மாதிரி வச்சு ரியர் கேமரா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸோ அடுத்து என்னன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபோல்டபிள்ஸோட வீக்கஸ்ட் பாயிண்டாக நான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் பார்க்குறேன். இருக்குது ஆனால் ரொம்ப லவுடாக இல்லை. பட் இதே நீங்கள் ஒரு S26 அல்ட்ராலாம் கேட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபார்ம் ஃபேக்டர் அவ்வளோ ஒய்டர் ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோ சேம்பர் இருக்குது. அந்த சேம்பருக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் யூனிட் வைக்கலாம். பட் இதில் அதெல்லாம் பாசிபிள் இல்லை. பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க அங்கே லிமிட்ஸை. அதுவும் அல்ட்ராவில் 4.1 mm திக்னா அப்போ அந்த ஸ்பீக்கர் யூனிட் என்ன திக்னஸ் இருக்கணும். ஸோ அதனால் கிரேசியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதெல்லாம் வந்து சீரியஸாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னா எப்பயும் மாதிரி USB 3.2 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க போகுது டைப்-Cல, டெக்ஸ் மோடு. ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் தான். உங்களுக்கு ஃப்ளிப்லையும் இருக்க போகுது. சரியா, ஃப்ளிப்லையும் டெக்ஸ் உண்டு. ஃப்ளிப் 6லேயே டெக்ஸ்லாம் இருந்ததுங்க நான் பார்க்கும்போது. ஸோ அப்டேட் மூலமாகவே டெக்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பழைய மாடல்ஸ்லாம். ஸோ அதுவும் பாசிட்டிவ் தான். இப்போ இருக்கிறதுலே அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா ஒய்டு தான். ஏன்னா ஒய்டில் 4800 mAh பேட்டரி இருக்க போகுது. இதுவே உங்களுக்கு வந்து அல்ட்ராவில் 5000 mAh இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நான் கூட நினச்சேன் வேணும்னே ஒய்டுக்கும் அல்ட்ராக்கும் வித்தியாசம் காட்டணும்னு சொல்லி சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் 45-25 மாற்றிடுவானு நினச்சேன். பட் ரெண்டுமே வந்து 45 வாட் தான். ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைட்ஸ். ஏன்னா நான் ரீசெண்டாக எட்ஜ் யூஸ் பண்ணேன், 25 வாட் தான். ஆனால் அது வந்து 3900 mAhக்கு குயிக்காக சார்ஜர் மாதிரி இருந்தது. இப்போ 45 வாட்னு வரும்போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறனால சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபோல்டு எல்லாருமே 25 வாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ அதாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணது யார் அந்த வின்னர் அப்படின்னா 100% வர எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது இவன் தான். ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேனே, எப்போ பாரு நான் அன்ஃபோல்டு பண்ண மாட்டேங்க. நான் ஃப்ளிப் யூஸ் பண்ணும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கவர் டிஸ்பிளேலேயே முடிச்சிடலாமான்னு யோசிப்பேன். அன்ஃபோல்ட் பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு இல்லை. மேபி உங்களுக்கு அன்ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அன்ஃபோல்டாகவே. நான் சில சமயம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னோட டெஸ்கில் அப்படின்னும் போது ஃப்ளிப்பை அன்ஃபோல்ட் பண்ணி வச்சிருவேன். ஃப்ளிப் வந்து நார்மல் ஃபோன் மாதிரி சைடில் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சிருவேன். பட் இதே வந்து நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு கால் வருதுன்னு போதெல்லாம் நான் அன்ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் தட். அந்த மூவ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அன்ஃபோல்டு பண்ணாமல் யூஸ் பண்ணணும்னா இது நல்லா தான் இருக்குது. பட் இதை விட வந்து எனக்கு அல்ட்ரா ட்ரெடிஷ்னல் ஃபோல்டு மேக்ஸ் மோர் சென்ஸ் அப்படின்னு தோணுது எனக்கு. ஐ லைக். அதுவும் மெயினாக இப்போ கேம் ஒரு GTS San Andreas இதுலேயும் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக இதில் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு இந்த ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலாம். ஒரு பட்டன். இப்போ PUBG விளையாடுறவங்களுக்குலாம் அப்படி இருக்கும்னா இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன், இங்கே நடுவில் ஒரு பட்டன்லாம் கூட வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து டாப் பாட்டமில் நீங்கள் மாற்றலாம், கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறனால. பட் மற்றபடி என்னென்னா எனக்கு வந்து நான் அதிகமாக படங்கள் பார்ப்பேன், அதுவும் யூடியூப்பில் பார்ப்பேன். அப்படிங்கிறனால எனக்கு இந்த கவர் டிஸ்பிளே வந்து என்னோட டேஸ்ட்டை ஃபுல் பண்ணுமோ அப்படின்னு தோணுது.
எனக்கு வந்து அந்த 21:9 மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை தான் அன்ஃபோல்டு பண்ணால் ஃப்ளிப் 8ல் கிடைக்கும். பட் எனக்கு வந்து சீரியஸாக சொல்லணும்னா 2 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய ப்ரைஸ் டேக் தாங்க. கண்டிப்பாக நான் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்பேன். ரொம்ப யோசிப்பேன். 30 மாதம் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். 24 மாதம் தானே நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும். இந்த தடவை வந்து 30 மாதம் கொடுக்க காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் ப்ரைஸ் ஏறிடுச்சு. 1,75,000 இருந்த ஃபோல்டு வந்து இப்போ அல்ட்ரா அப்படிங்கிற டேகோட உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் மாறி இருக்குங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தானே. 25,000 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்க 30 மந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா 6,500 ருபீஸ் அந்த மாதிரி நீங்க மாசம் பே பண்ணுவீங்க. சரியா? அது எதுக்குன்னா இது. இப்போ இன்னொன்று என்னன்னா, கொஞ்சம் கேமரா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிலருக்கு நீங்க அந்த கேமரா மட்டும் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க ஒய்டில். ஃபார்ம் ஃபேக்டருக்காக தான் வாங்குறேன் அப்படிங்கிறவங்க ஒய்டு வாங்கினாலே போதும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ நான் சைக்கிளிங்லாம் போகிறத பற்றி பேசுவேன் தெரியுமா? அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரௌசர்லையோ வேற எங்கேயோ பிளேஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கலாம், டால் ஃபார்ம் ஃபேக்டர்னால. பட் இது வந்து உள்ள போய் விழுந்து ஒளிஞ்சிக்கும். இதை விட ஃபிளிப் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக உள்ள போய் விழுந்து ஒளிஞ்சிக்கும். அண்ட் இந்த ஹிஞ்சு மேட்டருங்க. ஹிஞ்சை பொறுத்த வரைக்கும் தலைவனோட ஹிஞ்சு தான் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹிஞ்சு. சரியா? இதுதான் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹிஞ்சு. அதே சமயம் ஃபிளிப் இருக்கு பார்த்தீங்களா? ஃபிளிப்பில் வந்து இதை விட, அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபிளிப்பும் நல்லா தான் இந்த ஹிஞ்சு. இவன் தான் கொஞ்சம் வீக்கர் ஹிஞ்சு மாதிரி இருக்கான். அதாவது எப்போனா ஒரு மோர் தென் 90 டிகிரிஸ் 95 டிகிரிஸோ இல்லாட்டி வந்து 100 டிகிரிஸ் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அவனே ஓப்பன் ஆகி அன்ஃபோல்ட் ஆகி 180 டிகிரியாக மாறிடுறான். அதே சமயம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், 2 ஃபோல்டுலையுமே அன்ஃபோல்டு பண்ணால் ஃப்ளாட்டாக இருக்கு. தெரியுதா? ஃப்ளாட்டாக இருக்குது. பட் இதுவே ஃப்ளிப்பில் பார்த்தீங்கன்னா 178 டிகிரி 177 டிகிரி மாதிரி இருக்குது. கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக ஃபீல் ஆகலை. ஒரு சின்ன ஒரு ஜென்டில் கவ், ஒரு மைல்டு கவ் ஃபீல் ஆகுது. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் 1,25,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்பு, 1,80,000 ரூபாய்க்கு ஒய்டு. அதை ஒய்டுன்னு அவங்க பேர் வைக்கல. 8 ஃபோல்ட் 8 அல்ட்ரா 2 லட்ச ரூபா. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் தாங்க. இவங்ககிட்ட தான் கேட்டேன், ஐயா அந்த ஸ்டோரேஜ் அப்கிரேடுக்கு மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆசைப்பட்டு 2 லட்ச ரூபா கொடுத்து யாராவது வாங்குறாங்க அப்படின்னாலும் 256 GB 512 GB கிடச்சிருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு. சரி, சில தியாகங்கள் பண்ணணும். ஏஐக்காக இந்த தியாகத்தை பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ரைட்டு. இன்னொரு மேட்டருங்க, முக்கியமாக சாம்சங் ஃபோனில் இந்த ஃபோன் தான் கிடையாது, S25 FE மாதிரியான ஒரு ஃபோன் வாங்கினா கூட நீங்கள் வீடியோவும் நல்லா எடுக்கலாம், கேலரியில் போயிட்டு ஏஐ ஃபீச்சர்ஸை பட்டையை கிளப்பலாம், நாய்ஸை டீநாய்ஸ் பண்ணுறது அல்ட்டியாக ஒர்க் ஆகும். அண்ட் ஒன் யூஏல ஆல்ரெடி 8.5லேயே சோஷியல் அப்ளிகேஷன்ஸ், ஓடிடி அப்ளிகேஷன்ஸில் இருக்க நாய்ஸை கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஏஐ எனக்கு தெரிஞ்சு கூகுள் பிக்சல் ஃபோனை விட சிஸ்டம் போயிட்டு நிறைய இடத்துல ப்ராப்பராக இன்டகிரேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் தலைவன் தான். ஸோ இப்போ அஃபோர்டபிலிட்டி ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்கில் கேஷ்பேக் வந்து 9,000 இருக்குது. இஎம்ஐ வந்து 9 months அவைல் பண்ணிக்கலாம். இஎம்ஐயில் போகும்போது உங்களுக்கு கேஷ்பேக் வராது. பட் ஃபுல் ஸ்வைப்பில் போகிறீங்க அப்படின்னா 9,000 கேஷ்பேக் வந்துடும். ஓகே. அண்ட் 30 months வரைக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி, சாம்சங் ஃபினான்ஸ் இருக்குது. அண்ட் கேலக்ஸி ஃபார்எவர்னு ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் வந்து 50% மட்டும் பே பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். அது 1 year பிளானும் எடுத்துக்கலாம், 2 years பிளானும் எடுத்துக்கலாம். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா ஃபோன் நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இஎம்ஐயே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 12 months இஎம்ஐ பே பண்ணியிருப்பீங்க. 2 lakh ப்ராடக்ட்னா 1 lakh பே பண்ணியிருப்பீங்க. ஸோ 13th month ஃபோன் வேணும் அப்படின்னா அகைன் இஎம்ஐ கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ப்ரீ க்ளோஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஃபோன் வேண்டாம் அப்படின்னா ஃபோனை சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்த மாடலுக்கு கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த பே பண்ண 1 month வாடகை மாதிரி என்ன ப்ரோ? எக்ஸாக்ட்லி. இது ஆல்ரெடி சில கார் பிராண்ட்ஸில் இருக்குது. S26 அல்ட்ராலையும் கொடுத்துருக்காங்க, இப்போது ஃபோல்டபுள் சீரீஸ்லையும் கொடுக்குறாங்க. இது எல்லா மாடலுக்குமே இருக்குது. ஃபோல்ட் 8 அல்ட்ராக்கு இருக்குது, ஃபோல்ட் 8க்கு இருக்குது, அண்ட் ஃப்ளிப் 8க்கும் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி 30 month இஎம்ஐ ஃபர்ஸ்ட் டைமில்? ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக 30 months இஎம்ஐ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி. அண்ட் அது நோ காஸ்ட் தானே? நோ காஸ்ட். 30 month நோ காஸ்ட். 30 months நோ காஸ்ட். 2.5 வருஷம் நீங்கள் டேரெக்டாக. வாட்ச்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? வாட்ச்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ச் அல்ட்ராக்கு வந்து 3,500 ஆஃபர் இருக்குது. அண்ட் 6,000 ஆஃப் வரும். நீங்கள் மல்டிபையில் லைக் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா 6,000 கேஷ். ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்குல்ல? ஆமாம், இந்த வாட்டி ஸ்க்ரீன் சைஸும் பெருசு பண்ணியிருக்காங்க, ரொம்ப லைட் வெயிட் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அது போக பேட்டரி எம்ஏஹும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டியூரபிளாகவும் இருக்குது. எஸ். ஆமாம், 800 mAh கிட்டயா? 800 mAh, எக்ஸாக்ட்லி 800. ரைட்டா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எப்பயும் வந்து போகிற இடம் தானே. திரும்ப அடுத்த வாரம் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கான விஷயங்கள் எங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி போகிறோம் சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, பார்க்கலாம். டாடா, பை பை. இந்த ஒயிட்டை மட்டும் பாக்கெட்டில் வச்சுருங்க, வீட்டுக்கு போகலாம்.
நண்பர்களே, வைடு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இருக்கிற வீடியோ. கேஸ் போட்டிருக்க மாதிரி தானே சும்மா கீழே போட்டு விளாட்லாம். ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் கேமில் எடுக்கிறது ஃபுல் வைடாக இருக்குது. அப்படியே பேக் கேம் ஸ்விட்ச் பண்ணுவோம். ஓகே, அப்படியே பேக் கேம் ஸ்விட்ச் பண்ண முடியாது. 0.6லேருந்து 10x வரையும் போகுது. பட் ரொம்ப வைடாக இருக்குல்ல. இந்த நோக்கியா தான் ஆண்ட்ராய்டு. இந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து நான் ரீசைஸ் பண்ணவே இல்லை, அப்படியே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இருக்குது சரியா? ஜூம் இன் பண்ணால் எவ்வளோ கிராப் ஆகுது பார்த்து தெரிஞ்சு. ஓகே, ஒரே ஒரு ஈ பேர் உள்ள சுற்றி அடிச்சு அப்போலாம் அதுதான்